என்னம்மா அது சுடு தண்ணியா இல்ல பச்சை தண்ணியா? இலை சுடு தண்ணி தாம்ல, பின்ன பிள்ளைங்களுக்கு என்ன பச்சை தண்ணியா ஊத்த முடியும்? அது இல்லம்மா, ரொம்ப வெயிலா இருக்குல்ல, இந்த சூட்ல சுடு தண்ணி ஊத்தவும் அவ அமைதியா படுத்திருக்காளே, அதுக்குதான் கேட்டேன். சுடு தண்ணின்னா அப்படி நல்ல சூடெல்லாம் இல்லடா கதிரு, கொஞ்சம் இளஞ்சூடா இருக்கு அவ்வளவுதான். அது வெயிலுக்கும் அதுக்கும் கொஞ்சம் மேல தண்ணி ஊத்தும் போது அவளுக்கு நல்ல சுகமா தான் இருக்கும், அதான் அமைதியா படுத்திருக்கா. டேய் ஆதி, என்னடா தங்கச்சி பாப்பா பாரு என்ன அமைதியா படுத்திருக்கான்னு குளிக்க வைக்கும் போது நீ என்னடா பண்ணுவ? கத்தி ஊற கூட்டிடுவியா? ஓ மவன் தானே, சொல்லவே வேணாம். குளிக்க வைக்கிறது என்னத்துக்கு, இந்த டப்புக்குள்ள படுக்க வை, அதுக்குள்ளேயே கத்தி ஊற கூட்டிடுவான். என்ன செய்யறாளுவா? வா, குழந்தைய குளிப்பாட்டிக்கிட்டு இருக்காளுவலா? இது என்னது இது? எங்க காலத்துல எல்லாம் பிள்ளைகளை காலையில கெடுத்து தான் குளிப்பாட்டுவோம். இது என்ன ஒரு தொட்டிக்குள்ள கெடுத்து குளிப்பாட்டிட்டு இருக்காவோ? சரி, என்னமோ பண்ணி தொலையட்டும். அங்க எனக்கு, என் மருமவளுக்கு, என் பேத்திக்கு காலங்காத்தால ஒரு காப்பி தண்ணி கூட கிடைக்கலம்மா. இங்க என்னடானா எல்லாம் கூட்டமா உட்கார்ந்து சிரிச்சிட்டு இருக்காளுவா. எட்டி மறக்கணும். என்னம்மா? எட்டி காலங்காத்தால நேரம் வெளுத்து எவ்வளவு நேரம் ஆகுது, எங்களுக்கு ஒரு காப்பி தண்ணி கூட போட்டு தரையில. இங்க என்னடானா காலையிலே பிள்ளைகளை எடுத்து வச்சு குளிக்க வச்சுக்கிட்டு இருக்க, அதெல்லாம் பொறுமையா செஞ்சா பத்தாதா? அம்மா இருங்கம்மா, ராத்திரி எல்லாம் ஒரே சூடு அடிச்சு பிள்ளைங்க மேலையெல்லாம் வேர்த்து ஊத்தி அதுங்களுக்கு கசகசன்னு ஒரு மாதிரி அழுதுகிட்டே கிடக்குதுங்க. அதனாலதான் சரி கொஞ்சம் மேல தண்ணி ஊத்தி விட்டு அதுங்களுக்கு நல்லா இருக்குமே எடுத்துக்கிட்டு வந்தேன். குழந்தைங்க மேல 2 கப்பு தண்ணி ஊத்திட்டு எடுத்துட்டு வர்றதுக்கு எவ்வளவு நேரமா ஆயிரப்போகுது? ஆமாச்சி, நீ உன் பேர பேத்திகளையே பாத்துக்கிட்டு இரு. வீட்டுக்கு வந்தவங்கள கொஞ்சம் கூட கவனிச்சிடாத. அவங்களுக்கு காலையில ஒரு காப்பி தண்ணியை போட்டு கொடுத்து அவங்க பாட்டுக்கு இருப்பாங்க. அப்புறமா நீ உன் வேலையை பாத்துக்கிடலாம்ல. மா, நீங்க தானே சொல்லுவீங்க அவங்க ஒண்ணு இந்த வீட்டு விருந்தாளிங்க இல்ல, இந்த வீட்டுல அவங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குன்னு. அப்புறம் என்னம்மா, ஏன் ஒரு காப்பி போட்டு குடிக்கிறதுக்கு கூட அவங்களால முடியாதா? என்ன மரகதம், பேச்செல்லாம் ஒரு தினசா இருக்கு. அவ உன் கூட பிறந்த அண்ணனோட பொண்டாட்டி, உனக்கு அண்ணி. அந்த மரியாதைங்கிறது கொஞ்சமாவது இருக்கட்டும் சொல்லிட்டேன். அம்மாச்சி, மரியாதைங்கிறது வயசுலயோ இல்ல உறவு முறையோ பொறுத்தது கிடையாது, அவங்க நடந்துக்கிற விதத்தை பொறுத்தது. மரியாதை கொடுக்கற மாதிரி அவங்க நடந்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கான மரியாதைய கேட்டு வாங்க வேண்டிய அவசியம் இல்ல, எங்க அம்மா தானா கொடுப்பாங்க. ஆச்சி, இந்த கருவாப்பை கிட்ட வாயை கொடுத்தா நம்மள கொண்டு கொலையெடுத்துடுவானே. ஒரு கப்பு காப்பி கேட்க வந்து வாயில புண்ணோட போய் சேர முடியாதுமா, எப்பவோ கொண்டாந்து கொடுக்கட்டும், நமக்கு என்ன. நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க, வந்ததுல இருந்தே அத்தையும் ஐஸ்வர்யாவும் பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை. எனக்கு என்னமோ அவங்க குழந்தைங்களை பார்க்க வந்த மாதிரி எனக்கு தோணல, இங்க ஏதோ பெரிய பிரச்சனை பண்றதுக்கு வந்த மாதிரி தான் தோணுது. அமுதாவுடைய அம்மா அப்பா வீட்டை விட்டு அவங்க வீட்டுக்கே திரும்ப போறதுக்கு காரணம் கூட இவங்க தான். இருந்தாலும் அதை நான் கேட்காம இருக்கிறதுக்கு காரணம் சரி வந்த அன்னைக்கே தேவையில்லாம பிரச்சனை வேண்டான்னு தான். ஆனா இதுக்கப்புறம் அவங்களால இந்த வீட்டுல ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேம்மா. ஏன்னா அவங்களுடைய நோக்கமே அமுதாவை கஷ்டப்படுத்தணுங்கிறது மட்டும்தான், அது எனக்கு நல்லா தெரியுது. அவங்க எதையாவது பேசி அமுதாவை ஏதாவது கஷ்டப்படுத்தினாங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் நான் அத்தனெல்லாம் பார்க்க மாட்டேன், அப்புறம் நான் நல்லா பேசி விட்டுருவேம்மா. கதிர கொஞ்சம் பொறுமையா இருடா. அப்படி அவங்க என் மருமகளை பேசுறத பார்த்துட்டு நான் மட்டும் என்ன சும்மா இருப்பேனா? நீ ஏதாவது சொன்னீன்னா அதை வச்சு பெரிய பிரச்சனை பண்ணுவோம்னு தான் அவங்க காத்துக்கிட்டு இருப்பாங்க. அதனால நீ அமைதியா இரு. அப்படி அவங்க ஏதாவது சொன்னாங்கன்னா அவங்களுக்கு நல்லா உரைக்கிற மாதிரி நான் திருப்பி பதில் கொடுத்துக்கிறேன், சரியா? சரிம்மா. என்ன தங்கம், நான் இங்க படுத்து கிடக்க என்ன குளிக்க வைக்காம நீங்க பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்றியா? தாதா பாட்டி வந்துட்டேன் மயிலு. ஆடாம நில்லு. ஒன்னும் வலிக்காத நில்லு. பேண்ட் தானே போட்டு விடுற, என்னது உனக்கு வலிக்குது? என்னது காணுமா? அது எங்க போகும்? அங்கதான் இருக்கும். Dress எல்லாம் ஒரு பக்கமா வெச்சா தானே, கலட்டி ஒவ்வொரு மூலையில வீசினா அப்புறம் எப்படி கிடைக்கும்? மம்மி, இந்த பீரோல தான் வெச்சேன், காணோம் மம்மி. வாங்க வந்து எடுத்து கொடுங்க. ஐயோ சரி சரி வர, நீ நட. ஓகே மம்மி. அட்டிங்கோ போ, அக்காவோட போய் ரூம்ல இரு. அம்மா வந்து இப்ப சாப்பாடு ஊட்டி தரேன். அக்கா, ரேணு. என்னக்கா, அமுதா வீட்ல இருந்து வந்ததுல இருந்தே ஒரே வருத்தமாவே உட்கார்ந்துருக்க. சரி, இப்ப என்ன ஆயி போச்சு? மருமகன் வீட்லயே போய் ரொம்ப நாளைக்கு இருந்தா இப்படி யாராவது ஒருத்தவங்க பேசுவாங்கன்றது நமக்கு தெரிஞ்சது தானக்கா. அப்புறமும் சரி, மருமக ரொம்ப வற்புறுத்தி கூப்பிடுறாருன்னு தானே அங்க போனோம்.
அப்பவும் சரி பிள்ளைங்களுக்கு ஒரு 2-3 மாசம் ஆகுற வரைக்கும் இருப்போம், அதுக்கப்புறமா இங்க வந்துருவோம்னு பேசிட்டு தானே போனோம். என்ன அவங்க அத்தை அவங்க எல்லாம் வந்ததுனால கொஞ்சம் முன்னாடியே வர்ற மாதிரி ஆயிடுச்சு, அவ்வளவுதானக்கா. இதுக்கு எங்க வருத்தமா இருக்க? அந்த அம்மா பேசுனதை நினைச்சு வருத்தமா இருக்கியாக்கா? இல்ல ரேணு, அவங்க என்ன பேசுனதெல்லாம் எனக்கு எந்த வருத்தமும் இல்ல. அவங்க பேசுனதுல எந்த தப்பும் இல்ல. யாரா இருந்தாலும் மருமகன் வீட்ல வந்து இருந்தா அப்படியெல்லாம் பேசதான் செய்வாங்க. ஆனா என்னோட பயம் அது இல்ல ரேணு. அமுதாவை நினைச்சாதான் எனக்கு பயமா இருக்கு. மாப்பிள்ளையோட அத்தையன்னும் அவ்வளோ நல்ல குணமா தெரியல. இனி அமுதாவை எதுவும் கஷ்டப்படுத்துவாங்களோன்னு தான் பயமா இருக்கு ரேணு. அக்கா என்னக்கா நீ நம்மள எதுவும் சொன்னாங்கன்றதுக்காக அமுதாவை அவங்களால என்ன சொல்ல முடியும்? அவ அந்த வீட்டு மருமகக்கா. அது மட்டும் இல்லாம மாப்பிள்ளைய பத்தியும் நம்ம சம்மந்தி அம்மாவை பத்தியும் நமக்கு நல்லா தெரியும். அவங்கள மீறி அமுதாவையெல்லாம் அவங்க எதுவும் சொல்லிட முடியாதுக்கா. சரிதான் ரேணு, இருந்தாலும் இவ்வளோ நாள் அந்த வீட்டில் அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. மருமகனும் சரி அவங்க அம்மாவும் சரி ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்கன்னு நிம்மதியாக இருந்தேன். ஆனால் இப்போ இப்படி அத்தைன்னு ஒருத்தவங்க வந்திருக்காங்க. இனி அவங்களால எதுவும் பிரச்சனை வருமோன்னு நினைக்கும் போதெல்லாம் மனசு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு ரேணு. அக்கா அப்படியெல்லாம் ஒன்றும் ஆகாது. மருமகனை பற்றி உனக்கு தெரியும் தானே? அப்படியெல்லாம் நம்ம அமுதாவை எதுவும் சொல்றதுக்கு அவர் விட்டுருவாரா? அதெல்லாம் அவர் பார்த்துக்குவாரு. நீ இப்படி வருத்தமா இருந்தேன்னா நாங்கள் எப்படிக்கா ஊருக்கு போகிறது? வந்து இத்தனை நாள் ஆச்சே, சரி இன்னைக்கு ஊருக்கு கிளம்பலான்னு சொல்லி தான் ரெடி ஆகிக்கிட்டு இருக்கோம். நீ பாட்டுக்கு இப்படி ஒரு மூலையில உட்காந்து வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தா எனக்கு போறதுக்கே மனசு வர மாட்டேங்குதுக்கா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ரேணு, என்ன நினைச்சு நீ வருத்தப்படாத. ஆமா நீ வந்து இத்தனை நாள் ஆகுது, பாவம் செல்வாமும் அங்க தனியா இருக்கிறாருல்ல. சரி அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ போ, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பாத்துக்கிறேன். மேடம். யாருப்பா நீ, என்ன வேணும்? மேடம், இங்கே ருக்மணிங்கிறது யார் மேடம்? அவங்கள கொஞ்சம் பார்க்கணுமே. அவங்க என் மாமியார் தான், ஆனா அவங்க இறந்துட்டாங்களே. என்னது இறந்துட்டாங்களா? சரி, அவங்களுடைய பொண்ணு பசங்க யாராவது இருக்காங்களா மேடம்? இருக்காங்க. அவங்களுக்கு நீங்க கேக்குறீங்க, என்ன விஷயமா வந்திருக்கீங்க? அது ஒன்றும் இல்லை மேடம், இந்த வீட்டுக்கு பின்னால் கொஞ்சம் இடம் இருக்குல்ல மேடம், அந்த இடம் யாருதுன்னு விசாரிச்சப்போ ருக்மணி அவங்களுதுன்னு சொன்னாங்க. அதான் சரி அந்த இடத்த கொஞ்சம் எங்கள் பேருக்கு எழுதி கொடுக்க முடியுமான்னு கேட்கறதுக்காக வந்தோம். அந்த இடம் கொஞ்சம் எங்களுக்கு தேவைப்படுது மேடம். ஒரு சூப்பர் மார்க்கெட் ஒன்று கட்ட போகிறோம், அதுக்காக தான் கேட்குறேன் மேடம். அதை பற்றி பேசணும்னா யார்கிட்ட மேடம் பேசுறது? அந்த இடமா? அது வெறும் பொட்டில் கடாச்சே, அதை வச்சுக்கிட்டு என்னத்த சூப்பர் மார்க்கெட் கட்ட போறாங்க? சரி என்னமோ கட்டி தொலையட்டும், நமக்கு என்ன? அந்த இடத்த வித்தா அதுல கொஞ்சம் பணம் கிடைச்சா நல்லது தானே? ஏம்பா சரி, அந்த இடத்துக்கு எவ்வளவு பணம் தருவீங்க? மேடம் நீங்கள் எவ்வளோ சொன்னாலும் கொடுத்துடலாம் மேடம். எங்கள் முதலாளிக்கு அந்த இடம் ரொம்ப பிடிச்சி போச்சு. ரோட்டுக்கு முன்னாடி இருக்கிறதுனால அந்த இடத்துல சூப்பர் மார்க்கெட் கட்டினா நல்லா வரும்னு யோசிக்கிறாரு. அதனால நீங்கள் எவ்வளோ பணம் கேட்டாலும் கொடுப்பாரு மேடம். என்னது, எவ்வளவு கேட்டாலும் கொடுப்பாரா? அப்படினா ஒரு ஐயோ மேடம், 1 கோடி ரூபாய்லாம் ரொம்ப அதிகம் மேடம். வேணும்னா ஒரு 50 லட்சம் ரூபாய் பார்த்து கொடுக்குறோம் மேடம். ஐயோ ஆமாம் மேடம், அது ரோடு மார்ஜினில் இருக்குல்ல மேடம், அதனால வேற எல்லாம் நாங்கள் இடம் கேட்டோம். எல்லாம் 70 லட்சம் 80 லட்சம் வருது. அதுவும் இல்லாமல் இடமும் எதுவும் அவருக்கு பிடிக்கல. ஆனால் இந்த இடத்த பார்த்ததுமே பிடிச்சி போச்சு. அதனால இடமும் கொஞ்சம் சின்ன இடம் தான், அதனால ஒரு 50 லட்சம் ரூபாய்க்கு கேட்டு பாருன்னு சொன்னாருங்க மேடம். 50 லட்சம் ரூபாய் கொடுக்குறோம் மேடம். அப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாம் கூட அவரே பார்த்துக்குவாரு. நீங்கள் சரின்னு சொன்னால் மட்டும் போதும் மேடம். ஐயோ என்ன தம்பி, 50 லட்சம் தரேங்கறீங்க, சரின்னு சொல்லாமையா? இப்பவே கையெழுத்து போட்டு கொடுத்துறோம். ஓகேங்க மேடம், ரொம்ப சந்தோஷம். நீங்க தான் அவங்க பொண்ணுங்களா? ஐயோ நான் பொண்ணு இல்லைங்க, நான் உங்க மருமக. என் வீட்டுக்காரர் தான் அவங்களோட பையன், அவர் கையெழுத்து போட்டா போதும்ல? அவரு ஒரே பையனுங்களா மேடம்? இல்லப்பா, அவங்களுக்கு மொத்தம் 4 பசங்க. அதுல என் வீட்டுக்காரர் தான் மூத்த பையன். அவர் மட்டும் தான் இப்ப இந்த வீட்ல இருக்காரு, பாக்கி 3 பேரும் வெளிய போயிட்டாங்க. ஐயோ மேடம், அவங்க எங்க வேணா போட்டு மேடம், ஆனா இடத்த ரெஜிஸ்டர் பண்ணி கொடுக்கணும்னா 4 பேரும் கையெழுத்து போடணும் மேடம். என்னப்பா சொல்ற? 4 பேரும் கையெழுத்து போடணுமா? ஏன் என் வீட்டுக்காரர் மட்டும் கையெழுத்து போட்டா பத்தாதா? ஐயோ மேடம், இது உங்க வீட்டுக்கார் பேர்ல இருந்திருந்தா உங்க வீட்டுக்காரர் மட்டும் கையெழுத்து போட்டா போதும். ஆனா அது அவங்க அம்மா பேர்ல இருக்கு. அப்பா அவங்களுடைய பசங்க பிள்ளைங்கன்னு எல்லாருமே கையெழுத்து போட்டாதான் மேடம் செல்லும். என்ன மேடம், அவங்க இந்த ஊர்ல தானே இருக்காங்க? ஆமாப்பா,
அப்புறம் என்னங்க மேடம், ஒரு 10-20 நாள்ல நான் பத்திரம் பணம் எல்லாம் ரெடி பண்ணிட்டு வந்துடுறேன். நீங்க வீட்ல எல்லாம் பேசி எல்லாம் ரெடி பண்ணி வைங்க. அப்புறமா நான் பத்திரத்தை கொண்டு வர கையெழுத்து மட்டும் போட்டு கொடுத்தா போதும். கையில 50 லட்சம் ரூபாய் கேஷாவே கொடுத்துட்றோம். ஐயோ 50 லட்சம். சரிப்பா தம்பி, 10-20 நாள் கழிச்சு தானே வருவேன். அதுக்குள்ள நான் எல்லாம் பேசி ரெடி பண்ணி வச்சிடுறேன். சரிங்க மேடம், அப்ப நான் வரேன். ஐயோ 50 லட்சம். அந்த பொட்டல் கார்டுக்கு 50 லட்சம். ஐயோ 50 லட்சம் கிடைக்கும்னு தெரிஞ்சிருந்தா அவங்கள வீட்டை விட்டு வெளியே அனுப்பாமையே இருந்திருப்பனே. இப்போ என்ன செய்வேன்? என் புருஷனோட கையெழுத்தை எப்படியாவது அழுது உருண்டு பிறண்டாவது வாங்கிடுவேன். இல்லைன்னா தூங்கும் போதாவது கைரேகையை வச்சிருவேன். ஆனா அவனுங்க 3 பேத்தோட கையெழுத்துக்கு நான் என்ன பண்ணுவேன்? வேற வழி இல்ல. காரியமாகணும்னா கழுத காரியம் பிடிக்கணும்னு சொல்லுவாங்க. இந்த 50 லட்சம் கிடைக்கணும்னா இவனுங்க 3 பேர் காலை பிடிச்சாதான் நடக்கும்னா வேற வழி இல்ல. சக்தி, எனக்கு குழந்தை பிறக்காதுன்னு தெரிஞ்சும் நான் சந்தோஷமா இருக்கணும்ன்றதுக்காக எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு என்கிட்ட போய் சொல்லியிருக்கீங்க. நீங்க என் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும் சக்தி. ஆனா அதை விட அதிகமா நான் உங்க மேல அன்பு வச்சிருக்கேன். குழந்தை பெத்துக்க முடியாதவன் நான் தான். ஆனா குழந்தை இல்லாம நீங்களும் என் கூட சேர்ந்து எதுக்கு சக்தி கஷ்டப்படணும்? நான் உங்க கூட இருந்தா உங்களுக்கு எந்த சந்தோஷமும் இருக்காது சக்தி. நான் உங்களை விட்டு போனாதான் நீங்க வேற கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தை பெத்துக்கிட்டு சந்தோஷமா இருப்பீங்க. உங்க சந்தோஷம் தான் சக்தி எனக்கு முக்கியம். நானே உங்களை விட்டு போனாலும் நீங்க என்ன விட மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும் சக்தி. ஆனா எதையாவது பண்ணி உங்களை என்ன வெறுக்க வச்சு உங்களை வேற கல்யாணம் பண்ணிக்க வைப்பேன். நீங்க இல்லாம என்னால வாழ முடியாது சக்தி. நீங்க வேற கல்யாணம் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு குழந்தை பிறந்து நீங்க சந்தோஷமா வாழறத பார்த்துட்டேன்னா அது எனக்கு போதும். நான் நிம்மதியா போய் சேர்ந்துடுவேன் சக்தி. வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோல நாங்க உங்களை பார்க்க வரோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.